எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது புரட்டாசி மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய புரட்டாசி மாதத்தினுடைய தேய்பிறை ஏகாதசியான இந்திர ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த குறித்த நன்னாள் நமக்கு சனிக்கிழமையோடையும் ஆயில்யம் நட்சத்திரத்தோடையும் சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் எந்த குறித்த செயல்கள் அனைத்தையுமே செய்யும் பொழுது பெருமாளுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் நம்ம வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக நாளைய தினம் இடம்பெறணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை மற்றும் ஏகாதசி திதி இது அனைத்துமே சிறப்பு வாய்ந்த நாட்களாக கருதப்படுது. அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த திதியானது நமக்கு புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடானது நமக்கு அதிகப்படியான நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏகாதசி திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நமக்கு மாதத்தில் 2 முறை வரும். பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 11வது திதியான ஏகாதசி திதியை தேய்பிறை ஏகாதசி இல்லைனா கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அதே மாதிரி அமாவாசை முடிந்து வரக்கூடிய 11வது திதியான ஏகாதசி திதியை வளர்பிறை ஏகாதசி இல்லைனா சுக்லபக்ஷ ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்படி இந்த ஏகாதசி திதி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே நம்ம பெருமாளை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஏற்றம் ஒன்றை மட்டுமே அருளக்கூடியவர் தான் பெருமாள் அப்படின்னே சொல்லலாம். அப்படி அந்த விதத்துல நமக்கு மாதத்துல 2 முறை ஏகாதசி திதிகள் வந்தாலுமே ஒவ்வொரு ஏகாதசி திதிக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருக்கு. அப்படி அந்த விதத்துல இந்த புரட்டாசி மாதத்தினுடைய தேய்பிறை ஏகாதசி திதியை இந்திர ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்படி இந்த சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்திர ஏகாதசி நாளன்னைக்கு நம்ம வீடுகள்ல பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாம எந்த ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை தவறாம செய்யணும் அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். புராணங்கள்ல தேவலோகத்தினுடைய அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்திரன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்திர தேவன் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அனைத்து விதமான சுகபோகங்களுக்கும் அதிபதி அப்படின்னே சொல்லலாம். இப்படி இந்த புரட்டாசி மாதத்தினுடைய தேய்பிறை ஏகாதசி திதி அன்னைக்கு நம்ம விரதம் மேற்கொண்டு பெருமாளை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பெருமாளினுடைய அருள் கிடைப்பதோடு மட்டும் இல்லாம பெருமாளினுடைய அம்சம் நிறைந்த இந்திரதேவரனுடைய அருளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்திரதேவரனுடைய அருள் கிடைச்சது அப்படின்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையில அனைத்து விதமான இன்பங்களையும் அனுபவிப்பதற்குண்டான அருளானது பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி இந்த இந்திர ஏகாதசி விரதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. முற்காலத்துல மகிஷ்மதி அப்படின்ற ஒரு நகரத்தை மையமா கொண்டு இந்திரசேனன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி செய்துட்டு வருவாரு. அப்போ அந்த மன்னனுடைய அரண்மனைக்கு வருகை தரக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவலோகத்தினுடைய ரிஷி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாரத முனிவர் வருவாரு. நாரத முனிவர் எதுக்காக வராரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இறந்து போன இந்திரசேனனுடைய தந்தையினுடைய ஆத்ம ரூபமா யமலோகத்துல தான் சந்திச்சதா சொல்லுவாரு. அதே சமயத்துல நாரத முனிவர் கிட்ட தனது மகனான இந்திரசேனன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசி விரதத்தை தன்னுடைய மகன் மேற்கொள்ளணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த இந்திர ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அருள் பிறப்பதோடு மட்டும் இல்லாம நம்மளுடைய முன்னோர்கள் யமலோகத்துல நரக வேதனை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நரகத்திலிருந்து விடுதலையானது கிடைக்க பெற்று சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான வாய்ப்பும் அமையும் அப்படிங்கிற காரணத்தாலேயே இந்திரசேனனுடைய தந்தையானவர் நாரதர் கிட்ட இந்த மாதிரி இந்திர ஏகாதசி விரதத்தை தன்னுடைய மகனை கடைபிடிக்க சொல்லணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருப்பாரு. இப்படி இந்த விஷயங்கள் அனைத்தையுமே கேட்கக்கூடிய இந்திரசேனன் மறுப்பு எதுவுமே தெரிவிக்காம உடனே வரக்கூடிய புரட்டாசி மாதத்தினுடைய தேய்பிறை ஏகாதசியான இந்திர ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பாரு. என சொல்லியிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாரதர் இல்லையா. அதனால மறுப்பு எதுவுமே சொல்லாம இந்த விரதத்தை முறையா அனுஷ்டிப்பதற்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு விரதத்தை கடைபிடிப்பாரு. இப்படி இந்த இந்திரசேனன் இந்திர ஏகாதசி விரதத்தை முறையா கடைபிடிக்கக்கூடிய காரணத்தால யமலோகத்துல கஷ்டங்கள் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய அவருடைய தந்தையானவர் விடுதலை பெற்று சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான வழியானது ஏற்படும். அதே சமயத்துல இந்திர ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய பட்சத்துல நமக்கு இந்திரனை போல வாழ்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி இத்தனை சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திர ஏகாதசி விரதத்தை எப்படி நம்ம முறையா கடைபிடிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த இந்திர ஏகாதசி விரதமானது நமக்கு என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
செப்டம்பர் 28ஆம் தேதி வருது. திதி தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா செப்டம்பர் 27ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் மதியம் 1:20க்கு திதியானது தொடங்கி திதி முடிவடையக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாளைக்கு மதியம் 2:49 அப்படிங்கிற நேரத்தில் திதியானது முடியுது. அதனால நம்ம இந்த இந்திர ஏகாதசி வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது செப்டம்பர் 28ஆம் தேதி. இப்படி நம்ம நாள் முழுவதுமே விரதமிருந்து வழிபாடு அனைத்துமே மேற்கொண்டதுக்கு அப்புறமா பாரணை செலுத்துவதற்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது செப்டம்பர் 29ஆம் தேதி காலையில் 5:37 இருந்து 8:01க்குள்ள பாரணை செலுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இந்திர ஏகாதசி நாளன்னைக்கு அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து நம்ம குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வீடுகளுக்கு பக்கத்துல பெருமாளுடைய கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்ததுமே பெருமாளுடைய திருவுருவ படம் நம்ம வீடுகளில் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த படத்தை முழுவதுமே துடைத்து மஞ்சள் குங்குமத்தால பொட்டு வச்சு நல்ல வாசனையுள்ள மலர்களை சூடுவது அப்படிங்கிறத செய்யணும். அதே மாதிரி துளசி இலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த துளசி இலைகளை சாற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்யணும். அதோடு மட்டும் இல்லாம நம்ம கண்டிப்பா ஏற்ற வேண்டிய தீபம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா நெய் தீபம். இப்படி நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய விரதத்தை தொடங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம வீடுகளுக்கு பக்கத்துல நெல்லி மரம் இருக்கு, இல்ல நம்ம வீடுகளிலேயே நெல்லி மரம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நெல்லி மரத்திற்கு நம்ம தீபதூப ஆராதனை காண்பிப்பது அப்படிங்கிறது செய்யணும். அதே மாதிரி நம்ம தீபதூப ஆராதனை காட்டும் பொழுது லட்சுமி தேவி தாயாருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான செல்வ வளங்களையும் மகாலட்சுமி தாயார் அருளுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மேலும் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம வழிபாடுகள் அனைத்தையுமே மேற்கொள்ளும் பொழுது தவறாமல் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லணும். அதே மாதிரி விஷ்ணு புராணம் படிக்கணும். பெருமாள் ஸ்தோத்திரங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபாடு செய்யணும். நாள் முழுவதுமே பெருமாளுடைய நினைவாக இருந்து நம்ம வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது அற்புதமான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மேலும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாளானது நமக்கு ஆயில்ய நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது. ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன். ஆதிசேஷன் யாரு அப்படின்னு பார்த்தா பார்க்கடல்ல வீற்றிருக்கக்கூடிய பெருமாளுடைய படுக்கையா சேவை சாதிக்கக்கூடியவர் தான் ஆதிசேஷன். பொதுவாகவே நம்ம ஆதிசேஷனை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ராகு கேது கிரகங்களால வரக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்கும். அதே மாதிரி நாக தோஷங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா அது அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நம்ம பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது தவறாம நம்ம ஆதிசேஷனை வணங்கி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது செய்யணும். ஆதிசேஷனுக்குரிய காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் சகஸ்ர சீர்ஷாய வித்மகி விஷ்ணு தல்பாய தீமகி தன்னோ ஆதிசேஷ பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம குறைந்தபட்சம் 3 தடவையாவது சொல்லி வழிபாடு செய்யணும். உங்களால் நேரம் இருக்கு அதிகப்படியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது 108 முறை சொல்லி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம நாள் முழுவதுமே பெருமாளுடைய நினைவாகவும் ஆதிசேஷனுடைய நினைவாகவும் இருந்து அவர்களுக்குரிய பாடல்கள் ஸ்தோத்திரங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபாடு செய்து சாயந்தர நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடுகளில் காலை நேரத்தில் நம்ம ஏற்றி வைத்த நெய் தீபத்தை மறுபடியும் ஏற்றணும். பெருமாளுக்கு உகந்தவை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நீங்க நிறைய சாத வகைகள் செய்து வைக்கலாம். அதே மாதிரி பல வகைகள் வைத்து வழிபாடு செய்யலாம். அதோடு மட்டும் இல்லாம நம்ம துளசி தீர்த்தம் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கறது தவறாம செய்யணும். இது கூடவே நம்ம தவறாம வைத்து வழிபட வேண்டிய ஒரு கனி எது அப்படின்னு சொல்லி பார்த்தா நெல்லிக்கனி. நெல்லிக்கனி நம்ம வீடுகளில் இருக்கும் பொழுதே கண்டிப்பா அந்த இடத்துல செல்வம் பெருகுவதற்குண்டான அருள் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய இந்திர ஏகாதசி நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது தவறாம இந்த நெல்லிக்கனிகளை வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறதையும் செய்யணும். இப்படி நம்மளுடைய வழிபாடுகள் அனைத்துமே நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா நம்ம படைத்த பல வகைகள்ல ஏதாவது ஒன்று சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை நிறைவு செய்வது அப்படிங்கறத செய்துக்கலாம். இப்படி இந்த இந்திர ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்மளுடைய மறைந்த முன்னோர்கள் நற்கதி பெறுவதோடு மட்டுமில்லாம இந்திரனை போல வாழ்வதற்குண்டான அனைத்து விதமான சுகபோக வாழ்க்கையையும் சேர்த்து பெருமாள் அருள்வார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த குறிப்பிட்ட ஏகாதசி திதியானது நமக்கு ஆயில்ய நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய காரணத்தால ஆதிசேஷனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்வது அப்படிங்கிறதையும் தவறாம செய்யணும். இப்படி இந்த குறிப்பிட்ட புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி மற்றும் ஆயில்ய நட்சத்திர நாள் அன்னைக்கு பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நற்பலன்களையும் பெருமாள் அருள்வார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையா கடைபிடித்து பெருமாளுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான சுகபோகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.